For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பிரெஞ்சு ரெவல்யூஷன் பிரெஞ்சு புரட்சி 1789 முதல் 1799 வரை. பேக்ரவுண்ட் பின்னணி. France in 18th century faced severe economic, social, and political problems. 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் பொருளாதார, சமூக, அரசியல் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டது. சோஷியல் ஸ்ட்ரக்சர் சமூக அமைப்பு. ஃபர்ஸ்ட் எஸ்டேட் கிளர்ஜி முதல் நிலை. Very few people paid minimal taxes. Second estate nobility இரண்டாம் நிலை. Wealthy and politically powerful, tax exempt பெரும்பான்மை வளமுள்ளவர்கள், வரியிலிருந்து விலக்கு. Third estate commoners மூன்றாம் நிலை பொதுமக்கள், paid heavy taxes, had little political power அதிக வரி செலுத்தும், அரசியல் அதிகாரமில்லாதவர்கள். Causes காரணங்கள். Economic crisis பொருளாதார நெருக்கடி. Government debt, high taxes, expensive wars அரசின் கடன், அதிக வரிகள், போர் செலவுகள். Social inequality சமூக ஏமாற்றங்கள். Privileges for 1 STONE and 2 ND estates முதல் இரண்டாம் நிலைக்கு சிறப்பு உரிமைகள். Enlightenment ideas அறிவுசார் சிந்தனை. Freedom, equality, democracy சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம். Key events முக்கிய நிகழ்வுகள். Estates General 1789 பாராளுமன்ற கூட்டம். Third Estate demanded political rights மூன்றாம் நிலை அரசியல் உரிமை கோரினர். Tennis court oath, swore to form a new constitution புதிய அரசியலமைப்பை உருவாக்க உறுதி செய்தனர். Storming of the Bastille 14 ஜூலை 1789 பாஸ்டில் தாக்குதல், symbol of revolution புரட்சியின் அடையாளம். Declaration of the Rights of Man and Citizen 1789 மனித உரிமைகள் பிரகடனம். Freedom, equality, property rights சுதந்திரம், சமத்துவம், சொத்து உரிமை. Reign of Terror 1793 முதல் 1794 வரை தீவிரம் காலம். Led by Robespierre, purged enemies Robespierre தலைமையில் எதிரிகளை அழித்தனர். Consequences விளைவுகள். End of monarchy. Republic established, monarchy முடிந்து. குடியரசு நிறுவப்பட்டது. Political power to common people பொதுமக்களுக்கு அரசியல் அதிகாரம். Inspired global revolutions உலகளாவிய புரட்சிகள் மற்றும் ஜனநாயக சிந்தனையில் தாக்கம். French Revolution 1789 முதல் 1799 வரை First Republic. The French Revolution 1789 முதல் 1799 வரை was a pivotal event in modern history that overthrew the Bourbon monarchy. It established the First Republic and had long-term consequences for France and the world. பிரெஞ்சு புரட்சி 1789 முதல் 1799 வரை நவீன வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இது போர்பன் முடியாட்சியை தூக்கியெறிந்தது. முதல் குடியரசை நிறுவியது, மேலும் பிரான்சுக்கும் உலகிற்கும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. Causes காரணங்கள். Political factors அரசியல் காரணிகள். Weak leadership. King Louis' indecisiveness and lack of leadership contributed to the crisis. பலவீனமான தலைமை. 16ஆம் லூயி மன்னரின் முடிவெடுக்கும் தன்மையின்மையும் தலைமையின்மையும் நெருக்கடிக்கு காரணமாக அமைந்தது. Representative government. The demand for representative government and control on monarchical power. பிரதிநிதித்துவ அரசாங்கம். பிரதிநிதித்துவ அரசாங்கத்திற்கான தேவை மற்றும் முடியாட்சி அதிகாரத்தின் மீதான கட்டுப்பாடு. Social factors சமூக காரணிகள். Social hierarchy. The rigid social hierarchy estates system divided into clergy, nobility, and commoners created social and economic disparities. சமூக அமைப்புகள், மதகுருமார்கள், பிரபுக்கள் மற்றும் சாமானியர்கள் என பிரிக்கப்பட்ட கடுமையான சமூக படிநிலை, சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியது. Privilege and power. The nobility and clergy held significant power and privilege, while the commoners had the burden of taxation. சலுகை மற்றும் அதிகாரம்.
பிரபுக்கள் மற்றும் மதகுருமார்கள் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தையும் சலுகையையும் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் சாமானியர்கள் வரிவிதிப்பு சுமையை சுமந்தனர். எகனாமிக் ஃபேக்டர்ஸ் பொருளாதார காரணிகள். டாக்ஸ் பர்டன். The common people had a tax burden, while the nobility and clergy enjoyed tax exemptions. வரிசுமை. சாதாரண மக்களுக்கு வரிசுமை இருந்தது, அதே நேரத்தில் பிரபுக்களும் மதகுருமார்களும் வரி விலக்குகளை அனுபவித்தனர். ஐடியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கருத்தியல் காரணிகள். Enlightenment ideas. The spread of ideas about liberty, equality, and democracy created the revolution. Ideology. அறிவொளி கருத்துக்கள். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் ஜனநாயகம் பற்றிய கருத்துக்களின் பரவல் புரட்சியின் சித்தாந்தத்தை உருவாக்கியது. Critique of monarchy. Thinkers like Rousseau, Voltaire, and Montesquieu criticized the monarchy and supported for reform. முடியாட்சியின் விமர்சனம். ரூசோ, வால்டேர் மற்றும் மாண்டெஸ்கியூ போன்ற சிந்தனையாளர்கள் முடியாட்சியை விமர்சித்து சீர்திருத்தத்தை ஆதரித்தனர். Other factors பிற காரணிகள். Food shortages. Repeated food shortages and economic hardship exacerbated people's discontent. உணவு பற்றாக்குறை. மீண்டும் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறை மற்றும் பொருளாதார நெருக்கடி ஆகியவை மக்களின் அதிருப்தியை அதிகரித்தன. Influence of American Revolution. The success of the American Revolution inspired in France. அமெரிக்க புரட்சியின் செல்வாக்கு. அமெரிக்க புரட்சியின் வெற்றி பிரான்சிற்கு உத்வேகம் அளித்தது. Key events முக்கிய நிகழ்வுகள். Storming of the Bastille prison 1789, a symbolic start to the revolution. பாஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டது 1789, புரட்சிக்கான அடையாள தொடக்கம். National Assembly adopts the Declaration of the Rights of Man and of the Citizen 1789, established key principles of liberty, equality, and fraternity. தேசிய சட்டமன்றம் மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. 1789 சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் முக்கிய கொள்கைகளை நிறுவியது. Monarchy abolished 1792. The monarchy was abolished, and the first republic was established. முடியாட்சி ஒழிக்கப்பட்டது 1792. முடியாட்சி ஒழிக்கப்பட்டது, முதல் குடியரசு நிறுவப்பட்டது. Execution of Louis XVI 1793. The king's death sentence marked a turning point. லூயிஸ் 16 1793 மரணதண்டனை நிறைவேற்றப்பட்டது. மன்னரின் மரண தண்டனை ஒரு திருப்புமுனையை குறித்தது. நெப்போலியன் போனபார்ட் பிரெஞ்சு வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த இராணுவ தளபதிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து மாபெரும் பிரெஞ்சு பேரரசராக அவர் உயர்ந்த வரலாறு வியக்கத்தக்கது. அவரது எழுச்சிக்கான முக்கிய காரணங்களையும் படிநிலைகளையும் கீழே காணலாம். ஆரம்ப காலச் சூழல். ஏர்லி கான்டெக்ஸ்ட். பிறப்பு. இவர் பிரான்சுக்குச் சொந்தமான கோர்சிகா கோசக்க தீவில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். புரட்சியின் வாய்ப்பு. பிரெஞ்சு புரட்சி 1789 பழைய மன்னர் ஆட்சியையும் உயர்குடி மக்களின் அதிகாரத்தையும் அழித்தது. திறமை உள்ள எவரும் பதவிக்கு வரலாம் என்ற சூழல் உருவானது. இதுவே நெப்போலியனின் வளர்ச்சிக்கு அடித்தளமானது. இராணுவ வெற்றிகள். மிலிட்டரி பிரில்லியன்ஸ். நெப்போலியனின் அபாரமான இராணுவ திறமையே அவரது அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். டூலோன் முற்றுகை. சீஜ் ஆஃப் டூலோன் 1793. ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த டூலோன் துறைமுகத்தை மீட்கும் பொறுப்பு இளம் நெப்போலியனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் வகுத்த வியூகத்தால் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. இது அவருக்கு பெரும் புகழை தேடித் தந்தது. இத்தாலிய படையெடுப்பு. இட்டாலியன் கேம்பெயின் 1796. ஆஸ்திரியாவிடமிருந்து வடக்கு இத்தாலியை விடுவிக்க அனுப்பப்பட்டார். மனச்சோர்வடைந்திருந்த பிரெஞ்சு படைவீரர்களிடம், உங்களுக்கு உணவும் புகழும் செல்வமும் கிடைக்கச் செய்வேன் என்று நம்பிக்கையூட்டி தொடர் வெற்றிகளை குவித்தார். எகிப்து படையெடுப்பு. ஈஜிப்ஷியன் கேம்பெயின். இந்தியாவின் மீதான இங்கிலாந்தின் வர்த்தகத்தை தடுக்க எகிப்தை கைப்பற்ற முயன்றார். கடற்போரில் தோற்றாலும் நிலப்போரில் வெற்றி பெற்று தன்னை ஒரு வெல்ல முடியாத வீரன் என்று மக்களிடம் காட்டிக்கொண்டார். டைரக்டரி ஆட்சியின் தோல்வி. ஃபெயிலியர் ஆஃப் த டைரக்டரி.
பிரெஞ்சு புரட்சிக்குப் பின் அமைக்கப்பட்ட டைரக்டரி என்ற ஐவர்குழு ஆட்சி மிகவும் பலவீனமாகவும் ஊழல் நிறைந்ததாகவும் இருந்தது. மக்கள் அமைதியையும் நிலையான ஆட்சியையும் விரும்பினர். பிரான்சை காப்பாற்ற ஒரு வீரன் தேவை என்ற மனநிலை மக்களிடம் இருந்தது. அந்த வீரன் நெப்போலியனாகத் தெரிந்தான். திடீர் ஆட்சி கவிழ்ப்பு கூ ஆஃப் 18 பிரமே 1799. எகிப்திலிருந்து திரும்பிய நெப்போலியன் மக்களின் ஆதரவோடு 1799 இல் டைரக்டரி ஆட்சியை கலைத்தார். முதல் கான்சல் ஃபர்ஸ்ட் கான்சல் ஆட்சியை பிடித்து தன்னை முதல் கான்சல் என்று அறிவித்துக் கொண்டார். பெயரளவிற்கு இது குடியரசாக இருந்தாலும் முழு அதிகாரமும் நெப்போலியன் வசமே இருந்தது. நிர்வாகச் சீர்திருத்தங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். அவர் வெறும் போர்வீரன் மட்டுமல்ல, சிறந்த நிர்வாகியும் ஆவார். இதுவே மக்கள் அவரை தொடர்ந்து ஆதரிக்க காரணமானது. நெப்போலியன் சட்டத்தொகுப்பு கோட் நப்போலியன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்தினார். பொருளாதாரம் பேங்க் ஆஃப் பிரான்ஸ் அமைத்து பொருளாதாரத்தைச் சீர்படுத்தினார். பேரரசராக முடிசூடுதல் எம்பரர் ஆஃப் பிரான்ஸ் 1804. தனது அதிகாரத்தை முழுமையாக நிலைநாட்ட 1804 இல் பாரிஸில் உள்ள நோட்ரே டேம் தேவாலயத்தில் தன்னைத்தானே பிரான்சின் பேரரசர் என்று முடிசூட்டிக் கொண்டார். வழக்கமாக போப் ஆண்டவர்தான் மன்னர்களுக்கு மகுடம் சூட்டுவார். ஆனால் நெப்போலியன் போப் கையில் இருந்த மகுடத்தை வாங்கித் தன் தலையில் தானே சூய்க்கொண்டார். என் அதிகாரம் யாராலும் கொடுக்கப்பட்டதல்ல, என் வாளினால் பெறப்பட்டது என்பதை இது உணர்த்தியது. சுருக்கம்: பிரெஞ்சு புரட்சி உருவாக்கிய வெற்றிடத்தை நெப்போலியன் தனது இராணுவ வலிமையாலும் நிர்வாகத் திறமையாலும் நிரப்பினார். இதனாலேயே அவர் புரட்சியின் குழந்தை, சைல்ட் ஆஃப் த ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுகிறார். ரைஸ் ஆஃப் நப்போலியன் போனபார்ட் 1799 முதல் 1804 வரை. நெப்போலியன் போனபார்ட்டின் எழுச்சி 1799 முதல் 1804 வரை. ரெஜீம் சேஞ்ச் 1799. Napoleon seized power and became first consular representative of a government. ஆட்சி மாற்றம் 1799. நெப்போலியன் அதிகாரத்தை கைப்பற்றி முதல் தூதராக ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதி ஆனார். இம்பாக்ட் தாக்கம். End of monarchy. The revolution ended monarchy in France and established the principles of liberty, equality, and democracy. முடியாட்சியின் முடிவு. புரட்சி பிரான்சில் முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சுதந்திரம், சமத்துவம் மற்றும் ஜனநாயகக் கொள்கைகளை நிறுவியது. End of feudalism. The revolution abolished feudal privileges and redistributes the land. It transformed the social and economic structure of France. நிலப்பிரபுத்துவத்தின் முடிவு. புரட்சி நிலப்பிரபுத்துவ சலுகைகளை ஒழித்து நிலத்தை மறுபகிர்வு செய்தது. இது பிரான்சின் சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பை மாற்றியது. Establishment of the First Republic. The revolution led to the establishment of the First Republic. It marked a significant shift in governance. முதல் குடியரசை நிறுவுதல். புரட்சி முதல் குடியரசை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. இது ஆட்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. Liberty, equality, fraternity. The revolution popularized the revolutionary ideals of liberty, equality, fraternity. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். புரட்சி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற புரட்சிகர இலட்சியங்களை பிரபலப்படுத்தியது. Shaped modern politics. The French Revolution's emphasis on democracy, human rights, and the rule of law continues to shape modern politics. நவீன அரசியலை வடிவமைத்தல், ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி மீதான பிரெஞ்சு புரட்சியின் முக்கியத்துவம் நவீன அரசியலை தொடர்ந்து வடிவமைத்து வருகிறது. European conquest. Napoleon's military conquests expanded France's territories and influence in Europe. ஐரோப்பிய வெற்றி. நெப்போலியனின் இராணுவ வெற்றிகள் ஐரோப்பாவில் பிரான்சின் பிரதேசங்களையும் செல்வாக்கையும் விரிவுபடுத்தின. Napoleonic Wars 1805 முதல் 1815 வரை. Napoleon captured such as Austria, Spain, Portugal, etc. நெப்போலியன் ஆஸ்திரியா, ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்றவற்றை கைப்பற்றினார்.
Invasion of Russia. Napoleon's invasion of Russia 1812 marked a turning point. Napoleon was defeated at Waterloo 1815. ரஷ்யாவின் படையெடுப்பு. நெப்போலியனின் ரஷ்யாவின் மீதான படையெடுப்பு 1812 ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. நெப்போலியன் வாட்டர்லூவில் 1815 தோற்கடிக்கப்பட்டார். காங்கிரஸ் அசெம்பிளி ஆஃப் வியன்னா 1815. The Vienna Congress 1815 was an important organization that reshaped Europe after the Napoleonic Wars. வியன்னா அமைப்பு 1815 நெப்போலியன் போர்களுக்குப் பிறகு ஐரோப்பாவை மறுவடிவமைத்த ஒரு முக்கியமான அமைப்பாகும். The Congress of Vienna 1815 was a conference held after the defeat of Napoleon Bonaparte to restore stability and order in Europe. It was attended by major powers such as Austria, Prussia, Russia, Britain, and France. The chief architect was Prince Metternich of Austria. வியன்னா காங்கிரஸ் 1815 என்பது நெப்போலியன் போனபார்ட்டின் தோல்விக்குப் பிறகு ஐரோப்பாவில் நிலைத்தன்மை மற்றும் ஒழுங்கை மீட்டெடுக்க நடத்தப்பட்ட ஒரு மாநாடாகும். இதில் ஆஸ்திரியா, பிரஷியா, ரஷ்யா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற பெரிய சக்திகள் கலந்து கொண்டன. இதன் தலைமை கட்டிடக் கலைஞர் ஆஸ்திரியாவின் இளவரசர் மெட்டர்னிச் ஆவார். Objectives of Vienna Congress நோக்கங்கள். Prevent the rise of power. The main objective of the Congress was to restore the old order that existed before the French Revolution and Napoleonic Wars. The European powers wanted to prevent the rise of another revolutionary or imperial power like France. அதிகார எழுச்சியை தடுக்க பிரெஞ்சு புரட்சி மற்றும் நெப்போலியன் போர்களுக்கு முன்பு இருந்த பழைய ஒழுங்கை மீட்டெடுப்பதே மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். ஐரோப்பிய சக்திகள் பிரான்ஸ் போன்ற மற்றொரு புரட்சிகர அல்லது ஏகாதிபத்திய சக்தியின் எழுச்சியை தடுக்க விரும்பின. Restoration of monarchies. The Bourbon monarchy was restored in France, with Louis XVIII as king. முடியாட்சிகளின் மறுசீரமைப்பு. பிரான்சில் போர்பன் முடியாட்சி மீட்டெடுக்கப்பட்டது. லூயிஸ் 18 மன்னராக இருந்தார். Balance of power. To ensure that no single state could dominate Europe again. அதிகார சமநிலை. எந்த ஒரு தனி நாடும் மீண்டும் ஐரோப்பாவை ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை உறுதி செய்தல். Control France strength. To control France strength need to strengthening their neighboring countries like the Netherlands and the German Confederation. பிரான்சின் வலிமையை கட்டுப்படுத்த நெதர்லாந்து மற்றும் ஜெர்மன் கூட்டமைப்பு போன்ற அண்டை நாடுகளை வலுப்படுத்த வேண்டும். Territorial reorganization. Redrawing the map of Europe to maintain stability. பிராந்திய மறுசீரமைப்பு. நிலைத்தன்மையை பராமரிக்க ஐரோப்பாவின் வரைபடத்தை மீண்டும் வரைதல். Suppression of liberalism and nationalism. To prevent revolutionary ideas inspired by the French Revolution from spreading. தாராளமயம் மற்றும் தேசியவாதத்தை அடக்குதல். பிரெஞ்சு புரட்சியால் ஈர்க்கப்பட்ட புரட்சிகர கருத்துக்கள் பரவுவதை தடுப்பது. Key outcomes. முக்கிய விளைவுகள். Russia's gains. Russia gained significant territory, including parts of Poland. ரஷ்யாவின் ஆதாயங்கள். போலந்தின் சில பகுதிகள் உட்பட ரஷ்யா குறிப்பிடத்தக்க நிலப்பரப்பை பெற்றது. Austria's gains. Austria gained control of Lombardy and Venetia in Italy. ஆஸ்திரியாவின் ஆதாயங்கள். இத்தாலியில் உள்ள லோம்பார்டி மற்றும் வெனிஷியாவை ஆஸ்திரியா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. Prussia's gains. Prussia gained parts of Saxony and Rhineland. பிரஷ்யாவின் ஆதாயங்கள். பிரஷ்யா சாக்சனி மற்றும் ரைன்லாந்தின் சில பகுதிகளை பெற்றது. Redrawing of European map. The Assembly redrew the European map with significant territorial changes and adjustments. ஐரோப்பிய வரைபடத்தை மீண்டும் வரைதல். குறிப்பிடத்தக்க பிராந்திய மாற்றங்கள் மற்றும் சரிசெய்தல்களுடன் வியன்னா சபை ஐரோப்பிய வரைபடத்தை மீண்டும் வரைந்தது. Legacy. Shaping modern Europe. The Assembly of Vienna played a significant role in shaping modern Europe, influencing the development of international relations and diplomacy. நவீன ஐரோப்பாவை வடிவமைத்தல்.
வியன்னா சபை நவீன ஐரோப்பாவை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது, சர்வதேச உறவுகள் மற்றும் இராஜதந்திரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பேலன்ஸ் ஆஃப் பவர். The assembly emphasis on balance of power and collective security helped maintain relative peace in Europe for nearly a century. அதிகார சமநிலை மற்றும் கூட்டு பாதுகாப்பு மீதான சபையின் முக்கியத்துவம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக ஐரோப்பாவில் ஒப்பீட்டளவில் அமைதியை பராமரிக்க உதவியது. வியன்னா மாநாடு அரசர்களை மீட்டது, ஆனால் மக்களின் சுதந்திரத்தை மறந்தது. இது வரலாற்றில் வியன்னா மாநாடு 1815 மீது வைக்கப்படும் மிகச் சரியான மற்றும் முக்கியமான விமர்சனமாகும். நெப்போலியனின் வீழ்ச்சிக்குப் பிறகு ஐரோப்பிய வரைபடத்தை மாற்றி அமைக்க ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் இம்மாநாடு கூடியது. ஆஸ்திரிய பிரதமர் மெட்டர்னிச் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாடு எப்படி மன்னர்களுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு எதிராகவும் அமைந்தது என்பதை பின்வருமாறு விவரிக்கலாம். அரசர்களை மீட்டது. ரெஸ்டரேஷன் ஆஃப் கிங்ஸ். இம்மாநாட்டின் முக்கிய கொள்கையே மரபுவழி உரிமை, பிரின்சிபல் ஆஃப் லெஜிட்டிமசி என்பதாகும். அதாவது பிரெஞ்சு புரட்சி மற்றும் நெப்போலியனால் பதவி இழந்த பழைய ராஜ வம்சங்களை மீண்டும் அரியணையில் அமர்த்துவது. பிரான்ஸ் புரட்சியால் விரட்டப்பட்ட அதே பர்பன் வம்சத்தை பர்பன் டைனஸ்டி மீண்டும் பிரான்சின் அரியணையில் அமர்த்தினர். 18ஆம் லூயி மன்னரானார். ஸ்பெயின் மற்றும் நேபிள்ஸ். இங்கும் பழைய மன்னர்களுக்கே அதிகாரம் வழங்கப்பட்டது. போப் ஆண்டவர். இத்தாலியில் திருச்சபையின் அதிகாரங்கள் மீண்டும் போப் வசம் ஒப்படைக்கப்பட்டன. இவர்களின் நோக்கம் புரட்சிக்கு முந்தைய பழைய உலகத்தை ரெவல்யூஷனரி யூரோப் மீண்டும் உருவாக்குவதே தவிர புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது அல்ல. மக்களின் சுதந்திரத்தை மறந்தது. அக்னாட் பீப்பிள் ஃப்ரீடம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் ஐரோப்பிய மக்களிடம் ஆழமாக பதிந்திருந்தன. ஆனால் வியன்னா மாநாடு இந்த உணர்வுகளை காலில் போட்டு மிதித்தது. தேசியம் புறக்கணிப்பு. அக்னாட் நேஷனலிசம். மக்களை பற்றி கவலைப்படாமல் நாடுகளை தங்கள் இஷ்டப்படி பங்கிட்டுக் கொண்டனர். போலந்து நாடு பிரஷ்யா மற்றும் ஆஸ்திரியாவால் பங்கிடி கொள்ளப்பட்டது. போலந்து மக்களின் தேசிய உணர்வு மதிக்கப்படவில்லை. இத்தாலி ஒரு புவியியல் குறியீடு, ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்பிரஷன் என்று மட்டும் கருதப்பட்டது. அது பல துண்டுகளாக உடைக்கப்பட்டு பெரும்பகுதி ஆஸ்திரியாவின் கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்டது. ஜெர்மனி ஒரு ஐக்கிய நாடாக உருவாவதை தடுத்து அதை 39 சிற்றரசுகளின் கூட்டமைப்பாக மாற்றினர். தாராளவாதம். ஒடுக்கப்படல். சப்ரெஷன் ஆஃப் லிபரலிசம். மக்களாட்சி அல்லது அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் என்ற பேச்சுக்கே இடமிருக்கக்கூடாது என்று மெட்டர்னி கருதினார். ஜனநாயகம் என்பது நோயை போன்றது, அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பது இவர்களின் கொள்கையாக இருந்தது. பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது. ஒற்றர்கள் மூலம் மக்கள் கண்காணிக்கப்பட்டனர். விளைவு எதிர்கால புரட்சிகள். வியன்னா மாநாட்டின் முடிவுகள் ஒரு தற்காலிக அமைதியை ஏற்படுத்தினவே தவிர நிரந்தர தீர்வை அளிக்கவில்லை. மக்களின் விருப்பத்தை அடக்கி வைத்ததால் அது பின்னாளில் எரிமலையாக வெடித்தது. 1830 மற்றும் 1848ஆம் ஆண்டுகளில் ஐரோப்பா முழுவதும் வெடித்த புரட்சிகள் வியன்னா மாநாட்டின் தோல்வியை பறைசாற்றின. முடிவுரை. வியன்னா மாநாடு ஐரோப்பிய அரசுகளுக்கு இடையே சக்தி சமநிலையை பேலன்ஸ் ஆஃப் பவர் உருவாக்கியது உண்மைதான். ஆனால் அது மக்களின் உரிமைகளை பலிகொடுத்து உருவாக்கப்பட்டது. இதனால்தான் வரலாற்றாசிரியர்கள் இது மன்னர்களின் மாநாடு, மக்களுக்கானது அல்ல என்று கூறுகின்றனர். The Vienna Congress restored kings, not peace. It failed because it ignored the people's voice. வியன்னா மாநாடு அரசர்களை மீட்டது, ஆனால் மக்களின் சுதந்திரத்தை மறந்தது. Failure of the Vienna Assembly. வியன்னா அமைப்பு தோல்வி. The Vienna Assembly ultimately failed to provide a lasting peace in Europe due to several reasons. வியன்னா அமைப்பு பல காரணங்களால் ஐரோப்பாவில் நீடித்த அமைதியை வழங்க தவறியது. Suppression of nationalism. The leaders, especially Prince Metternich of Austria,
aimed to restore monarchies and aristocratic privileges, ignoring the growing forces of liberalism and nationalism. Instead of recognizing people's aspirations for freedom and unity, they tried to suppress them. It led to future conflicts and unification movements. தேசியவாதத்தை அடக்குதல் தலைவர்கள், குறிப்பாக ஆஸ்திரியாவின் இளவரசர் மெட்டர்னிச், தாராளமயம் மற்றும் தேசியவாதத்தின் வளர்ந்து வரும் சக்திகளை புறக்கணித்து, முடியாட்சிகளையும் பிரபுத்துவ சலுகைகளையும் மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டிருந்தனர். சுதந்திரம் மற்றும் ஒற்றுமைக்கான மக்களின் அபிலாஷைகளை அங்கீகரிப்பதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை அடக்க முயன்றனர். இது எதிர்கால மோதல்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு இயக்கங்களுக்கு வழிவகுத்தது. Conservative order. The restoration of monarchies and the pre-Napoleonic order was seen as reactionary, backward-looking, suppressing liberal and democratic ideals. பழமைவாத ஒழுங்கு, முடியாட்சிகளை மீட்டெடுப்பதும் நெப்போலியனுக்கு முந்தைய ஒழுங்குமுறையும் பிற்போக்குத்தனமாக கருதப்பட்டது, தாராளவாத மற்றும் ஜனநாயக கொள்கைகளை நசுக்கியது. Rise of liberalism and democracy, it leading to tensions and conflicts. தாராளமயம் மற்றும் ஜனநாயகத்தின் எழுச்சி, இது பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுத்தது. Impact of industrialization. The Industrial Revolution created new social and economic tensions. தொழில்மயமாக்கலின் தாக்கம், தொழில் புரட்சி புதிய சமூக மற்றும் பொருளாதார பதட்டங்களை உருவாக்கியது. Emergence of new power dynamics. The balance of power was challenged by the emergence of new powers such as Prussia and Italy. புதிய சக்தி இயக்கவியலின் தோற்றம், பிரஷியா மற்றும் இத்தாலி போன்ற புதிய சக்திகளின் தோற்றத்தால் அதிகார சமநிலைக்கு சவால் ஏற்பட்டது. Created artificial borders. By redrawing the map of Europe without considering the wishes of the people, the Congress created artificial borders. For example, Italy and Germany were divided, and Poland was placed under Russian control. These actions sowed the seeds for future revolutions. மக்களின் விருப்பங்களை கருத்தில் கொள்ளாமல் ஐரோப்பாவின் வரைபடத்தை மீண்டும் வரைந்ததன் மூலம் காங்கிரஸ் செயற்கையான எல்லைகளை உருவாக்கியது. உதாரணமாக, இத்தாலி மற்றும் ஜெர்மனி பிரிக்கப்பட்டன, போலந்து ரஷ்ய கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் எதிர்கால புரட்சிகளுக்கான விதைகளை விதைத்தன. Consequences. விளைவுகள். Future conflicts. The Vienna Congress' failure contributed to future conflicts, including the revolutions of 1830 and 1848, and the unification wars of Italy and Germany. எதிர்கால மோதல்கள். வியன்னா அமைப்பு தோல்வி. 1830 மற்றும் 1848 புரட்சிகள் மற்றும் இத்தாலி மற்றும் ஜெர்மனியின் ஒருங்கிணைப்பு போர்கள் உட்பட எதிர்கால மோதல்களுக்கு பங்களித்தது. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.